ஹாய் ட்ரேடர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே மேல் டாமினன்ட் அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு தான். இதில் கேர்ள் ட்ரேடர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் தான். ஸோ அவங்க நிறைய பேர் இன்னும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரல. நீங்கள் ஏன் அப்படி கேர்ள்ஸ் ஏன் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான 10 காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ட்ரேடிங்கில் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் ரேட்டட். ஒரு பிகினராக இருக்கவங்க ஸ்ட்ராட்டஜியை தேடி தான் ஃபஸ்ட்டு போவாங்க. ஸ்ட்ராட்டஜி, என்ட்ரி எங்கே, எக்ஸிட் எங்கே, இதை பற்றி நம்ம தேடல் தான் அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கண்டுக்கவே மாட்டாங்க. நானும் என்னோடய கெரியரில் அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நார்மலாக பாய்ஸோட கேர்ள்ஸ்க்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நல்லா வரும். இந்த வீடியோவில் எல்லாமே கேர்ள்ஸ் பாய்ஸோடு தான் கம்பேர் பண்ணி அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறோம். ஸோ ஜென்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க. உங்களை அந்த விதமாக கம்பேர் பண்ணல. கேர்ள்ஸுக்கு அவங்களோட பவர் என்ன, அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அவங்களோட கம்பேர் பண்ணுறோம். மற்றபடி உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கம்பேர் பண்ணல. அதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மலாக வீட்லேயே பார்த்தீங்கன்னா அப்பா ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார், ரொம்ப ரிஸ்க் எடுப்பார். பட் அம்மா பார்த்திங்கன்னா சில விஷயத்துலாம் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி அந்த ரிஸ்க்கை எடுக்காமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க மோஸ்ட்லி முயற்சி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா வீட்டில் அம்மா அப்பா அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ட்ரேடிங்கில் பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ தான் ரொம்ப முக்கியம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கேபிட்டல் எவ்வளோ வச்சுருக்கோம், அதில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பேப்பரில் ரூலாக எல்லாருமே எழுதிடலாம். ஜென்ஸும் எழுதிடலாம், லேடிஸும் எழுதிடலாம். பட் அதை யார் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேர்ள்ஸ் பாய்ஸை விட நல்லாவே ஃபாலோ பண்ணுவாங்க. மென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான ட்ரேடிங் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கேபிட்டலே வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். நானே என் கேரியரில் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாருமே ஏன் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ் பண்ண தெரியாமல், அதை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சுக்காமல் ட்ரேட் பண்ணதுனால தான் அவங்க லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே கேர்ள்ஸ் அந்த சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா ஒன் டைம் மணி லாஸ் ஆகும்போதே அவங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நிதானமாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் இந்த லாஸ் வருது, இதை தடுக்கணுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ் அவங்க ஒரு லெசனாக எடுத்துகிட்டு ரொம்ப எஃபெக்டிவாக ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்ல வழியாக அந்த ட்ரேடிங் கேரியரை அவங்க கொண்டு போக முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரேன். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் கண்ட்ரோல். இது ட்ரேடிங்கில் ரொம்ப 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 முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங், இன்வெஸ்டிங், அந்த சார்ட் எல்லாமே ஹியூமன் எமோஷன் தான். இந்த ஒவ்வொரு கேண்டிலுமே ஹியூமனோட எமோஷன் தான் சொல்லுது. இதை நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சயின்டிஃபிக்காகவே என்ன சொல்கிறாங்க ரிசர்ச்லலாம் அப்படின்னா கேர்ள்ஸ் தான் பாய்ஸ் விட எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுல குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரேடராக நீங்கள் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சால் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வின் பண்ணுறதை விடுங்க, ஃபர்ஸ்ட்டு சர்வை பண்ணவே முடியும். லேர்னிங் பீரியட்னு ஒன்று இருக்குது. அதை சர்வை பண்ணுறவங்க தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவே ஆவாங்க. அந்த லேர்னிங் பீரியடை சர்வை பண்ணுறதுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கேர்ள்ஸ் உங்கள்கிட்ட நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் ரோபோ மாதிரி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ண முடியும் பாய்ஸை விட. கேர்ள்ஸ் நார்மலாக எல்லா விதமான சுச்சுவேஷன்லையுமே ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் அவங்களால எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு லாஸான சுச்சுவேஷன், ஒரு ப்ராஃபிட்டான சுச்சுவேஷன் ரெண்டையுமே அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேரேஜே எடுத்துக்கலாம். கேர்ள்ஸ் அவங்களோட பிறந்த வீட்டிலேருந்து வேறு ஒரு ஊருக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அங்கே போய் ஈஸியாக அடாப்ட் ஆகிடுவாங்க. அதுதான் சொல்கிறேன், அது நம்மளோட பெரிய ப்ளஸ். அடுத்து தேர்ட் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் ஃபோக்கஸ். கேர்ள்ஸோட வியூ எப்போவுமே லாங் டேர்மில் தான் இருக்கும். இப்போ ஷார்ட் டேர்மில் லாஸ் ஃபேஸ் பண்ணால் கூட அவங்க கிவ் அப் பண்ண மாட்டாங்க. அதுவே ஒரு மேல் ட்ரேடர் அப்படின்னா அவர் கேபிட்டல்லாம் ரொம்ப ஈஸியாக வாஷ் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவர் கிவ் அப் பண்ணவும் ரெடியாகவே இருப்பார். பட் கேர்ள்ஸ் அப்படி இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஜேர்னி இப்படி தான் இருக்கும். ஸோ இதை தாண்டி தான் நம்ம ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு. ஸோ இந்த மார்க்கெட் ஷார்ட் டேர்மில் ஃப்ளக்சுவேட் ஆகுது, ஹைப் ஆகுது, மார்க்கெட் கிராஸ் ஆகுது, இதெல்லாம் கேர்ள்ஸோட ட்ரேடிங்லேயும் சரி, இன்வெஸ்டிங்லேயும் சரி, எந்த விதத்துலேயுமே டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இது நமக்கு ஒரு ப்ளஸ். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா டீட்டெயில் ஓரியன்ட். நார்மலி கேர்ள்ஸ் டீட்டெயில் ஓரியன்டாக இருப்பாங்க எப்போவுமே. அவங்க எதையுமே மிஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு மேலாக இருந்தால் இதை நல்லாவே உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கும் போது கூட அவங்க எந்த ஒரு சின்ன டீட்டெயிலுமே மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ தட் அவங்களால சார்ட்டை நல்லா ரீட் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். குட்டி குட்டி கேண்டில்ஸோட டீட்டெயில்ஸை கேப்சர் பண்ணி
மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி, பேட்டர்ன்ஸ் எப்படி, பிஹேவியர்ஸ் எப்படி, இதெல்லாம் நோட் பண்ணி பர்ஃபெக்டாக அவங்க ட்ரேடிங் பிளான் படி ட்ரேட் பண்ண முடியும். ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்திங்கன்னா கொலாபரேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங். இது எப்படின்னா கேர்ள்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் சரி, தனக்கு தெரியலன்ற விஷயத்தை தெரிலன்னு சொல்கிறதுக்கும் சரி, அவங்க எங்கேயுமே வந்து ஹெஸ்டேட் பட மாட்டாங்க. ஈகோ வந்து மோஸ்ட்லி அவங்கள டச் பண்ணாது. அவங்களுக்கு தெரிலன்னா தெரிலன்னு சொல்லிடுவாங்க. லேர்ன் பண்ணுறதுக்கு யார்கிட்ட இருந்தனாலும் அவங்க ரெடியாக இருப்பாங்க. தே ஆர் ஓப்பன் மைண்டட். ஸோ தட் அவங்களால ஈஸியாக ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணவோ, இல்லை நிறைய பீப்புள்ஸ் கூட கனெக்ட் பண்ணவோ, அவங்களோட நாலேஜ் அவங்களால ஷேர் பண்ணவோ முடியும். இது வந்து அவங்களோட ட்ரேடிங் கேரியர்லேயும் சரி, அவங்க நாளைக்கு ஒரு டீச் பண்ண போகிறாங்க ட்ரேடிங் அப்படின்னாலும் அதுலேயும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபே செய்ய முடியும். நீங்கள் உங்கள் ட்ரேடிங் கேரியர் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க, ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிட்டீங்க, மார்க்கெட் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை மற்றவங்களுக்கு சொல்லித்தர மூலமாக பணம் ஏர்ன் பண்ண முடியும். அந்த டீச் பண்ணுற ஸ்கில் எல்லாம் வந்து கொலாபரேட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு நல்லாவே வரும். 6th வந்து பார்த்திங்கன்னா பேஷன்ஸ். இந்த ட்ரேடிங் டைரியில் வந்து எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை வந்து பேஷன்ஸ் தான். ஏன்னா மார்க்கெட்டில் பேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இது கேர்ள்ஸுக்கு வந்து நிறையவே இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், கேர்ள்ஸ் நீங்கள் ட்ரேடிங் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் ரொம்ப பொறுமையாக சார்ட்டை அப்சர்வ் பண்ணுவீங்க. ட்ரேடிங் டிசிஷனை இம்பல்சிவாக எடுக்க மாட்டீங்க. இம்பல்சிவ் மீன்ஸ் ஒரு அனலைஸ் வந்து ப்ராப்பராக பண்ணாமல், திங்கிங் கரெக்டாக பண்ணாமல், சும்மா ஒரு க்ரீன் கேண்டில் வந்தால் பை, ஒரு ரெட் கேண்டில் வந்தால் செல் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஃபீமேல் ட்ரேடராக நீங்கள் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ட்ரேடிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஜேர்னலிங் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் உங்கள் மிஸ்டேக்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. கேர்ளாக ஒரு ஃபீமேல் ட்ரேடராக என்னால் இதை அஷ்யூர் பண்ண முடியும். ஜென்ஸ்க்கு வந்து பேஷன்ஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் கேர்ள்ஸ்க்கு வந்து அது நேச்சராகவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுறீங்க, இன்னும் நீங்கள் ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மக்கிட்ட ப்ளஸ்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7th வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்டு டைவர்சிட்டி ஆஃப் தாட். நிறைய பேர் நினைக்கலாம் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இன்வெஸ்டிங் இந்த ஃபீல்டு ஃபுல்லாக மேல் டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு. எஸ், அஃப்கோர்ஸ், சந்தேகமே இல்லாமல் நான் சொல்கிறேன், இது மேல் டாமினண்ட்டான ஒரு ஃபீல்டு தான். அதுதான் நம்மளோட அட்வான்டேஜே. எப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மார்க்கெட்டில் எல்லோரும் மேலாக இருக்காங்க 90%. அப்போது அவங்களோட திங்கிங், தாட் ப்ராசஸ், அவங்களோட டெசிஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். நாம் ஒரு ஃபீமேலாக இதை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம். எப்படின்னா நம்ம டிஃப்ரெண்ட், நம்மளோட திங்கிங் டிஃப்ரெண்ட், நம்ம தாட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட். இதுதான் நம்மளோட எட்ஜு. ஸோ இதை வச்சு நம்ம செம்மையாக ட்ரீட் பண்ணலாம், நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 8th வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில். நார்மலாக வீட்டில் அம்மா ஃபினான்ஸ் வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணுவாங்க. மார்க்கெட்லையும் அதே மாதிரி தான் கேர்ள்ஸ் எல்லாம் நல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் வச்சு ப்ளே பண்ண முடியும். மார்க்கெட்டில் எது கம்மியோ அதை தான் மோஸ்ட்லி வீட்டில் சமைப்பாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் தெரியும். அதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேர்ள்ஸ் எல்லாம் மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ட்ரேட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுறது, இல்லை ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு ஒரு செமினார் எடுக்கிறது, ஆன்லைன் கிளாஸ் டீச் பண்ணுறது, இந்த மாதிரியான மல்டி டாஸ்க்கை வந்து ஒரு ஃபீமேலாக ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஒரு கேர்ளாக இப்போ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்பாங்க, வீட்டிலே இருப்பாங்க, பசங்களாம் ஸ்கூல் போயிட்டதுக்கப்புறம் நிறைய டைம் இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் அட்வான்டேஜாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். லேர்ன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ட்ரேடிங் வந்து இட்ஸ் நாட் அ ஃபுல் டைம் ஜாப். அதை நீங்கள் உங்கள் பேஷனேட்டாக எடுத்துக்கிறீங்க, அந்தளவுக்கு எனக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 1/2 hour டைம் லிமிட்டை நீங்களே செட் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ நேரம் சார்ட்டை பார்க்க முடியுமோ அதை பொறுத்து உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த உங்களுக்கு இருக்க அந்த நிறைய நேரத்தை வந்து நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒர்க் இருக்கப்போ ஒர்க் பார்த்துக்கலாம், ஒர்க் இல்லாதப்போ உங்களால் எப்போ மார்க்கெட் பார்க்க முடியுமோ அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம்னு நான் சொல்கிறேன். 9th வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில். கேர்ள்ஸ் வந்து ஓப்பன் மைண்டட். அவங்களால ஈஸியாக சூப்பராக எல்லா விஷயத்தையுமே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒரு விஷயத்தை கிளாஸ்லலாம் இப்போ டீச் பண்ணும்போது நீங்கள் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வச்சு சூப்பராக டீச் பண்ணலாம். அது மூலமாக இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். மொரோவர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது சார்ட்லையும் இப்போ அதர் ட்ரேடரோட எமோஷன்லாம் எப்படி கம்யூனிகேட் ஆகுது, மற்றவங்களாம் எங்கே அந்த பெயினை ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். 10th வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸோட இன்ட்யூஷன், உள்ளுணர்வு அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் வந்து நிறைய லாஸ் பண்ண மேல் ட்ரேடர் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இன்ட்யூஷன் படி தான் ட்ரேட் எடுத்துருப்பாங்கன்னா நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க.
ஏன் அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த ஒரு ட்ரேடிங் பிளானே இருக்காது. அது இல்லாமல் வெறும் இன்ட்யூஷன் சொல்கிறத வச்சு பை செல் பண்ணி தான் நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க. பட் கேர்ள்ஸுக்கு இந்த இன்ட்யூஷன் வெறுமனே இன்ட்யூஷன் மட்டும் ஒர்க் ஆகாது. கேர்ள்ஸுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களோட இன்ட்யூஷன் 90% சரியாக இருக்கும். அதோட அந்த பர்ஃபெக்ட் ட்ரேடிங் பிளானும் இருந்தால் சக்ஸஸ் கண்டிப்பாக பார்க்க முடியும் ட்ரேடிங்கில் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இந்த விஷயம்லாம் ஒரு ஃபீமேல் ட்ரேடராக நான் ரியலைஸ் பண்ணதான் நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா